ஃபுட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரவை வச்சு ரவா பொங்கல் தான் செய்ய போகிறோம். கோதுமை ரவையில் நம்ம ஒரு ரவா பொங்கல் செய்ய போகிறோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டயட்டில் இருக்கிறவங்களுக்கு, வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு நல்ல ரெசிபிங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் வச்சுக்கலாம், நைட்டு டின்னருக்கும் செஞ்சுக்கலாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த கோதுமை ரவை பொங்கல் பண்ணுறதுக்குங்க நான் 1/4 கிலோ கோதுமை ரவை எடுத்துருக்குறேங்க. இப்போ இது கூட சேர்த்துக்கலாங்க. ஒரு 200 கிராமுக்கு பார்த்திங்கன்னா பாசி பருப்பு எடுத்துருக்கேங்க. பாசி பருப்பை நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் நல்லா கழுகிட்டு வந்துடலாங்க. 2-3 தண்ணியில் நல்லா கழுகிட்டு வந்துடலாம் பாருங்க. இப்போ ரவை கழுகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ ரவை நம்ம இந்த ஒரு கப்பு கணக்கே சொல்கிறேங்க. இந்த கப்பில் தானே எடுத்தோம். அப்போ ஒரு கப்பு ரவைக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றணுங்க. பருப்பு இதில் எடுத்தோம் இல்லைங்களா, பருப்புக்கு 2 கப்பு சேர்த்துக்கணும். ஆக மொத்தம் இதில் 6 கப்பு தண்ணி நம்ம சேர்த்தணுங்க. இதெல்லாம் தண்ணி சேர்த்தியாச்சுங்க. நம்ம ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ வெயிட் போட்டு 5 விசில் விட்டுடலாம். நம்ம மூடி போட்டு வெயிட் போட்டாச்சுங்க. ஒரு 5 விசில் வரட்டுங்க, அப்புறம் பார்க்கலாம். இப்போ 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சுங்க. ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க. சூப்பராக வந்துருச்சுங்க. அருமையாக இருக்குதுங்க. இப்படி தான் இருக்கணுங்க. பொங்கல் இவ்வளோ லூஸாக இருந்தால் தான் சாப்பிட முடியுங்க. அப்புறம் அடி பிடிக்கல. இந்த தண்ணியினுடைய அளவு கரெக்டாக இருக்குதுங்க. சரி, இப்போ இது நம்ம தாளிச்சிக்கலாங்க. டேபிள் ஸ்பூனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், நல்லெண்ணெய், உங்களுக்கு எந்த எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில், எந்த எண்ணெயில் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு 2 கிராம்பு சேர்த்துக்கலாங்க. கிராம்பு போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். கருவேப்பிலை, அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா ஃப்ளேவருக்கு வேண்டி 2 போட்டிருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு, அது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேங்காய் 1 கப் இதில் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துங்க. நல்லா அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் நல்லா வதக்கலாங்க. வதங்கினதுக்கப்புறம் நாம் இந்த ரவா பொங்கலுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் சேர்த்துக்கலாங்க. நல்லா லூஸாக இருக்கணுங்க, அப்போ தான் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. இல்லை பொங்கல்னால் நெய் இருந்தால் தான் நல்லா இருக்குங்க. நீங்கள் நெய் கூட உங்களுக்கு தேவைக்களவு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இதில் நெய் சேர்த்தியாச்சுங்க. சூப்பரான ரவா பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே இது நல்ல ரெசிபிங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கும் நைட் டின்னருக்குலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. இது 4 கிலோ போட்டு செய்ததில் நமக்கு எவ்வளோ குவான்டிட்டி வந்துருக்கு பார்த்தீங்களா. இது கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. இதை எடுத்து நம்ம மாற்றிக்கலாம். ரெண்டுமே மேட்ச் ஆகும். இதுக்கு நான் சாம்பார் செய்யலைங்க. இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் செஞ்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு உப்புமானா எல்லா குழந்தைகளுமே முகம் சொல்லிப்பாங்க, உப்புமாவா அப்படிம்பாங்க. இது பார்த்தீங்கன்னா தெரியவே தெரியாதுங்க. இதில் நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துருக்குறோம், தேங்காய் சேர்த்துருக்குறோம், காரத்துக்கு லைட்டாக மிளகாத்தூள் சேர்த்துருக்குறோம், முந்திரி சேர்த்து இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது பார்த்திங்கன்னா இதனுடைய டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி லூஸாக இருக்குது. இதே அளவு
பாருங்கள், ரவை ஒரு டம்ளரும் பருப்பு ஒரு டம்ளரும் எடுத்தோம்னா 6 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்குங்க. ரவைக்கு 4 டம்ளரும் பருப்புக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துனா கரெக்டாக இருக்குங்க. இந்த அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்குதுங்க. பாருங்கள், கோதுமை ரவை பொங்கல் ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. இதுக்கு சாம்பார் சட்னியெல்லாம் ரொம்ப மேட்ச் ஆகும். நீங்கள் உங்களுக்கு இதோட தொட்டுக்கு சாப்பிட்றதுக்கு நம்ம எப்படிங்க வெண்பொங்கலுக்கு என்னெல்லாம் அதுக்கு சைட் டிஷ் வச்சு சாப்பிட்றோமோ அதெல்லாம் இதுக்கும் மேட்ச் ஆகுங்க. நீங்கள் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்குதுங்க. கட்டாயம் இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாவை ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி இருக்கிற ரெசிபி வீடியோலாம் பாருங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.